الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا مولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فبسند المتصل منا إلى أمير المؤمنين إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث الجافي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: باب غسل الأعقاب. وكان ابن سيرين يغسل مولع الخاتم إذا تولى. குதிங்கால்களை கழுவுவது. முஹம்மது இப்னு சீரின் என்கிற தாபி பெரிய மனிதர் பொது செய்யும்போது மோதிரத்துடைய இடத்தையும் கழுவுவார்கள். யகசில் மோதிரத்துடைய இடத்தையும் கழுவுவார்கள். இப்னு அபி யாஸ் قال حدثنا شعبة قال حدثنا محمد بن زياد قال سمعت أبا هريرة وكان يمر بنا والناس يتولون من المطهرة فقال أسبغ الوضوء فإن أبا القاسم صلى الله عليه وسلم قال ويل للعقاب من النار. மக்கள் எல்லாம் ஒது செய்து கொண்டிருக்கும்போது அபூ ஹுரைரா எங்களை கடந்து செல்கிறார்கள். அஸ்பிகுல் ஒது, ஒதுவை நிரப்பமாக முழுமையாக செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இன்ன அபுல் காசிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால வைலுன் லில் ஆகாபி மினன் நார். குதிங்கால்களை சரியாக கழுகாதவர்களுக்கு பின்னங்கால்களை குதிங்கால்களை நரகம் இருக்கிறதுன்னு சொன்னார்கள். வைலுன் லில் ஆகாபி மினன் நார், இதான் முத்தாபக்கத். அசல் காரணம் என்னான்டா, கழுக வேண்டிய உறுப்புகளில் ஒரு சொட்டு கழுவலைன்னு சொன்னாலும் ஒழுகக்கூடாது. மோதிரம் போட்டிருக்கிற இறுக்கமாக இருக்குது, பொது செய்யும்போது தண்ணி படலைன்னு சொன்னால் ஒழுகக்கூடாமல் போயிடும். கொஞ்சம் அசைச்சி விடணும். தண்ணி பட்டிருக்கோ பட்டுலையே பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்காக என்ன செய்யணும், மோதிரத்தை ஊசி மோனை அளவு தண்ணீர் படலை என்றாலும் பரவலான உறுப்புகளில் முகம், கை, கால் மசகத்தான் 4 ஒரு பாகம் செஞ்சாவே போதுமாக இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறான். சாதாரணமான சின்ன விஷயத்திற்கா இவ்வளோ பெரிய தண்டனை இல்லை. இந்த சின்ன விஷயத்தை செய்கிறதுனால அசல் தொழுக கூடாமல் போயிடும்.
தொழுகலை என்பதற்காக. முன்னேற்பாடுகள் ஒழுங்காக செய்யாததுனால, அஸ்திவாரம் சரியாக போடாததுனால கட்டிடம் கீழே விழுந்துடும். பாபு கஸ்லி ரிஜிலைன் ஃபின் அலைன் வலா யம்சஹு அலன் அலைன். செருப்பு அணிந்திருந்தாலும் 2 கால்களையும் கழுவணும். செருப்பு அணிந்திருந்தாலும் 2 கால்களையும் கழுவணும். மோசம் அணிஞ்சிருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கிட்டு நான் மசகு செஞ்சால் போதும் அப்படின்னு தப்பாக நினச்சிடாத. செருப்பு அணிந்திருந்தாலும் 2 கால்களையும் கழுவ வேண்டும். வலா யம்சஹு அலன் அலைன். செருப்பு அணிந்திருக்கும்போது தண்ணீரால் தொட்டு தொடைப்பது கூடாது. பிஹி قال حدثنا عبد الله بن يوسف قال أخبرنا مالك عن سعيد المقبري عن عبيد بن جريج أنه قال لعبد الله بن عمر يا أبا عبد الرحمن. அப்துல்லாஹ் பின் உமருக்கு குன்னியத்து அப்துல் ரஹ்மான், அபு அப்துல் ரஹ்மான். அப்துல்லாஹ் பின் உமரை பேரை சொல்லிலாம் அழைக்க மாட்டாங்க. அரபு நாட்டில் யாரும் அவங்கவுங்க பேரை சொல்லி அழைக்க மாட்டாங்க. புள்ள பேரை சொல்லி புள்ளோட அத்தான்னு சொல்லுவாங்க. இங்கே தமிழ்நாட்டிலாம் பொண்டாட்டிகளுக்கான ஒரு பேரை சொல்லாமல் பிள்ளையோட அத்தம் என்ன சொன்னாங்க அப்படிம்பாங்க. அவங்க புள்ள பேரை ஒரு மரியாதை நிமித்தம். அங்கே பொதுவாகவே மகன் இருந்தால் மகனுடைய பேரை சொல்லி, மகள் இருந்தால் மகளுடைய பேரை சொல்லி இவங்க தகப்பனாரேம்பாங்க. ரஅய்துக தஸ்னஉ அர்பன் லம் அரா ஹதன் மின் அஸ்ஹாபிக யஸ்னஉஹா. உங்களை நான் பார்க்கிறேன் ஒரு 4 விஷயத்தை செய்பவராக. உங்கள் தோழர்களிலிருந்து யாரும் அதை செய்பவர்களாக நான் பார்க்கலையே. நீங்கள் தான் தனியாக ஒரு 4 விஷயத்தை செய்கிறீங்க. உங்களை மாதிரி நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, யாரும் அப்படி செய்யலையே. ரஅய்துக தஸ்னஉ அர்பன் லம் அரா அஹதன். யாரையும் நான் பார்க்கவில்லை. மின் அஸ்ஹாபிக். உங்களுடைய தோழர்களிலிருந்து. யஸ்னஉஹா. அதை செய்பவராக. உபைத் இப்னு ஜுரைஜ் சொல்கிறாங்க. யார்கிட்ட? அப்துல்லாஹ் இப்னு உமர் இடத்துல. கால அப்துல்லாஹ் இப்னு உமர் கேட்டாங்களாம், வமா ஹிய இப்னு ஜுரைஜ். என்னப்பா அது, என்ன புதுசாக பார்க்குற? வமா ஹிய இப்னு ஜுரைஜ். கால ரஅய்துக தமஸ்ஸு மினல் அர்கானி இல்லல் யமானியீன். ருக்குன்கள். தவாஃப் சுற்றும்போது காபாவுடைய ருக்குன்கள் 4. அந்த 4ல் யமானியின் ஹஜருல் அஸ்வதையும் ருக்குனுல் யமானியும் மட்டும்தான் நீங்கள் தொடுறீங்க. 4 ருக்குனை தொடுறதில்லை. ருக்குன ஷாமி, ருக்குன இராக்கி, 1-2 பெயர். ஹஜருல் அஸ்வத் ருக்குனையும் ருக்குன யமானியையும் நீங்கள் தொடுறீங்க. காபாவுடைய அந்த ருக்குன்களில் எது ஷாமை பார்த்து இருக்குது ருக்குன் ஷாமின்னு சொல்லுவாங்க. இராக்கை பார்த்து இருந்தால் ருக்குன் இராக்கின்னு சொல்லுவாங்க. ஹஜருல் அஸ்வது பதிந்திருக்கிறதுனால ஹஜருல் அஸ்வதுன்னு சொல்லுவாங்க. யமன் தேசத்தை நோக்கி இருக்கிறத யமானியின் என்று சொல்லுவாங்க.
ரஅய்துக தமஸ்ஸு மினல் அர்கானி இல்லல் யமானியின். ருக்குன்களிலிருந்து 2 ருக்குன்கள், ஹஜருல் அஸ்வத், ருக்குனுல் யமானி என்ற 2ஐ தவிர நீங்கள் தொடுறதில்லை. 1. ரஅய்துக தல்பசுன் நிஆல சிபுத்தியா. முடியில்லாத பதனிடப்பட்ட தோல் செருப்பை அணுகின்றீர்கள். மற்றவங்கெல்லாம் தோல் அந்த முடியோடு இருக்கும். உங்கள் செருப்புடைய தோலில் முடியெல்லாம் களையப்பட்டு சுத்தமாக முதல் ரகத்தில் இருக்குது. தல்பசுன் நிஆல சிபுத்தியா. ரஅய்துக தஸ்புகு பிஸ்ஸுஃப்ரா. மஞ்சள் நிறத்தை கொண்டு சாயம் போடுபவர்களாக உங்களை நான் பார்த்தேன். ரஅய்துக தஸ்புகு பிஸ்ஸுஃப்ரா. இப்போ தான் கலர் ஆடை கலராகவே நெய்யப்படுகிறது. அந்த காலத்தெல்லாம் எல்லாம் வெள்ளையாக தான் இருக்கும். நீளம் போடுற மாதிரி அப்போது மஞ்சள் சாயம் போடுவாங்க, சிவப்பு சாயம் போடுவாங்க, கருப்பு சாயம் போடுவாங்க. அந்த அடிப்படையில் தான் கேட்குறாங்க, மஞ்சளை கொண்டு சாயம் இடுபவர்களாக உங்களை பார்க்கிறேன். உங்கள் ஆடையில் மஞ்சள் சாயம் போட்டிருக்குது. வராய்த்துக்க இதா குந்த பி மக்கா. நீங்கள் மக்காவில் இருக்கும்போது அஹல்லன் நாசு, மக்களெல்லாம் தல்பியா சொல்லுவாங்க. இதா ரவுல் ஹிலால, ஹஜ்ஜு பெருநாள் பிறையை பார்த்த உடனேயே பிறை 1க்கே தல்பியா சொல்லிடுவாங்க, எஹராம் கட்டிடுவாங்க. வலம் துஹில்ல அந்த, ஆனால் நீங்கள் எஹராம் கட்டுறதில்லை. ஹத்தா கான யோமு தருவியா, பிறை 8 வருகின்ற வரை. பிறை 8ல் தான் எஹராம் கட்டுறீங்க. இந்த மாதிரி 4 விஷயத்தை அவங்கள்ட்ட பார்க்குறோம். கால அப்துல்லா, சொன்னார்கள் அப்துல்லாஹ் பின் உமர், அம்மல் அர்கான், ருக்குன்களை பற்றி கேட்கிறீர். 2 ருக்குன்களில் தான் நான் தொட்டு முத்தமிடுவதாக. ஃபஇன்னி லம் அர ரசூலல்லாஹ் யமஸ்ஸு இல்லல் யமானியின். நான் பார்க்கவில்லை ரசூலுல்லாஹுவை அந்த 2 யமானி ருக்குன்களை, ஹஜருல் அஸ்வத், ருக்குனை யமானியை தவிர வேறு எதையும் தொடுபவர்களாக பார்க்கல. எனவே சுன்னத் அதுதான். இந்த 2 ருக்குனுக்கு தான் தனி சிறப்பு இருக்கிறது. காரணம் சொல்லிட்டாங்க. நபி தொட்டது அது. யமன் தேசத்தை நோக்கி இருக்கக்கூடிய மூளைக்கு பேர் ருக்குனை யமானி. கொஞ்சம் முந்தி சொன்னானே, ஷாம் தேசத்தை நோக்கி இருக்கிறது ருக்குனை ஷாமி. ஈராக்கை நோக்கி இருக்கிறதுக்கு பேர் தர்பர். இது இந்த நம்பர் 27ஆம் நம்பரும், இது 27ஆம் நம்பர் இருக்கும். இது என்ன, ஆசிரிய சபையை நோக்கி அப்படி வச்சுருக்க பேர் வச்சுக்கணும். அம்மன் நிஆலு சிபுத்தியா, முடியில்லாத தோல் செருப்பு. இன்னி ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யல்பசுன் நிஆல அல்லதி லைஸ ஃபீஹா ஷாருன். எந்த தோலிலே முடி இருக்காதோ அந்த தோல் செருப்பை அணிந்திருந்தார்கள். முடி ஆற்றப்பட்ட, நம்ம பாசையில் பதனிடப்பட்ட தோல் அணிந்து கொண்டு எத்தவல்லவு செய்வாங்க. எத்தவல்லவு
ஒழு செய்யும்போது காலை கழுவிக்காங்க, தன்னால் வந்துடும். ஆனால் வஹிப்பு அன் அல்பசஹா, நானும் அதை அணிய வேண்டும் என்று எனக்கு விருப்பம். நபி அவர்கள் என்ன செஞ்சாலும் அதை செய்யணும்னு அவங்களுக்கு ஆசை வந்துடும். நபியுடைய செயல்பாடுகளில் இபாதத்து ரீதியில் சில செயல்பாடுகள் இருக்கும், தபை இயற்கை ரீதியில் சில செயல்பாடுகள் இருக்கும். இபாதத்து ரீதியில் செயல்பாடை தான் இத்திபா செய்யணும். நடைமுறை ரீதியில் சில செயல்பாடுகளையும் இவங்க என்ன செய்வாங்களாம், இத்திபா செய்வாங்களாம். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது இடையில ஏதாவது ஒரு ஊரில் அவங்களுக்கு பீஷாப் வந்தால், நபி வரும்போது இங்கே பீஷாப் இருந்தாங்க அப்படின்னு அவங்களும் பீஷாப் வருதோ வரலையோ உக்காந்துருவாங்க. நபி இந்த மரத்துக்கு பக்கத்தில் இந்த இடத்துல பீஷாப் இருந்தாங்கன்னு சொல்லி, அந்த அளவுக்கு அவங்களுக்கு நபியுடைய அந்த சுன்னத்தின் மீது, வழிமுறையின் மீது ஆர்வம். ஆனால் உஹிப்பு அன் அல்பசஹா வாம சுஃப்ரா, மஞ்சள். பைனி ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்பகு பிஹா, மஞ்சள் நிறத்தை கொண்டு சாயம் போடுபவர்களாக நான் பார்த்திருக்கிறேன். எனவே அந்த மஞ்சள் நிறத்தின் மீது எனக்கு ஒரு பிரியம். அம்மல் இஹ்லால், தல்பியா சொல்லுவது, இன்னீலம் அர ரசூலல்லாஹ் யுஹில்லு, தல்பியா சொன்னவர்களாக நபியை நான் பார்த்ததில்லை. அத்தா தன்பஇஸ பிஹி ராஹிலத்துஹு, நபியுடைய வாகனம் நபியை கொண்டு புறப்படுகின்ற வரை, நபியுடைய வாகனம் நபியை கொண்டு புறப்படுகின்ற வரை வாகனத்தில் ஏறி உட்காந்து புறப்பட்டால் தான் தல்பியா சொல்லுவாங்க. எனவே அந்த புறப்படுவது புற 8 தான் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் யௌமு தர்வியால் நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன். ஒல்லுடைய உறுப்புகளை முழுமையாக கழுவணும், காலை கழுவணும், மசகு செய்யக்கூடாது. பூட்ஸு போட்டு இருந்தாலும் செருப்பு போட்டு இருந்தாலும், மோசா போட்டு வந்தால் தனி சட்டம், அதுக்கு வேற. காலை கழுவுனாங்க என்பதற்கு தான் இமாம் புகாரி இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த உபைது புனு ஜுரைஜ் இருக்கிறாங்களே, ஒரு தாபி, ஒரு மதனி, அவங்க தான் கேள்வி கேட்குறாங்க அப்துல்லா இப்னு உமர். ஆரம்ப கட்டத்தில் சஹாபாக்களில் சில பேர் தாபியன்களில் ருக்குன ஷாமி, இராக்கி இதெல்லாம் முத்தம் போடக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த இஃப்திலாஃப் அப்படியே குறைஞ்சி இப்போ யாரும் அதை முத்தம் போடக்கூடியவங்களாக இல்லை. இப்போ எல்லா இமாம்களும் அந்த 2ஐ கொண்டு தான் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம்னு ஒரு கேள்வி கேட்கலாம். 4 மூலை இருக்குது, 4 ருக்குன்னு இருக்குது, 2 ருக்குனுக்கு மட்டும் என்ன தனி சிறப்பு, முத்தம் போடுற சிறப்புன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கட்டிட அமைப்புகளில் அந்த 2 ருக்குனும் அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. பின்னால் குறைஷிகள் காசு இல்லை என்று சுருக்குனாங்களா இல்லையா? இப்போ ஹத்தீமுன் இருக்கு, அது வெளியே வச்சு அப்போ சுருக்கும்போது அந்த 2 ருக்குனும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கைப்பட கட்டிய அந்த ருக்குனும் இல்லாது, அதை கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கட்டடத்தில் உண்டான அந்த அடிப்படை அசல் ருக்குன் அந்த 2ங்கிறதுனால அதுக்கு தனி ஒரு குசூசியத் இருக்கிறது. மற்ற ருக்குனெல்லாம் சாதாரண மனிதர்கள் செஞ்ச கட்டின அந்த மூலத்தானேன்னு சொல்லி.
மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் பயன்படுத்தியதாக அப்துல்லா இப்னு உமர் பார்த்ததுனால நானும் மஞ்சள் நிறத்தை சாயம் போடுறேங்கிறான். நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உமூமி லிபாஸ் மஞ்சள் நிறம் அல்ல, அவர்களுடைய உமூமி லிபாஸ் வெள்ளை நிறம்தான். இருந்தால் கூட சில நேரங்களில் கலர் கலராக போட்டிருப்பான். மஞ்சள் நிறத்துலேயும் எப்பொழுதாவது ஒரு தடவை போட்டிருக்காங்கங்கிறதுல மாறுபட்ட கருத்து அல்ல. ஆனால் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் அதை பார்த்துட்டு அதை நம்மளும் பின்தொடரணும்னு சொல்லி அதை அவங்க ஆசைப்பட்டிருக்கிறாங்க. பொதுவாக சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம், குங்குமப்பு நிறம் இதெல்லாம் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் தனியாக இருக்கிறது. மக்ரூஹுன்னு சொல்லுவாங்க ஹனஃபி மதுஹப் இமாம்கள் மஞ்சள் நிறத்தையும் சிவப்பு நிறத்தையும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நிறமும் பிலா கராஹத்து ஜாயிஸ், அவங்களுக்கு நிறங்களில் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. இப்போ ஒரு பொது ஹதீஸ் பெண்களுடைய ஆடை மாதிரி ஆண்களுடைய ஆடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, பெண்களுடைய தோற்றம் மாதிரி ஆண்களுடைய தோற்றம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, இப்போ கூட கலரில் பெண்களுடைய சிவப்புன்னு தனியாக இருக்கிறது. நீ போடுறதா இருந்தால் பெண்களுடைய சிவப்பு மாதிரி அதுக்கு தான் வேணாம். பெண்கள் போடக்கூடிய அந்த மஞ்சளும் ஆண்கள் போடக்கூடிய அந்த மஞ்சள் என்னடா பொம்பளை சட்டை போட்டிருக்கு, ஏன் மஞ்சள் சட்டை போட்டிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி எந்த கலராக இருந்தாலும் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த தோற்றத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால். ஆனால் இன்றைக்கி நம்ம கலர்லாம் பொம்பளை எடுத்துக்கிட்டான். பெண்கள் போடக்கூடிய கலரை பார்த்தா ஆண்கள் போடக்கூடிய அந்த லைட் கலர்லாம் எங்கே யார் போடுறா இப்போது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அசல் என்ன ஆறிலியுடைய நிஸ்பத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம விட ஷோக்கா அழகாக பெரிய தாடி யார் வச்சுருக்கிறா, சீக்கியர்கள் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா சீக்கியர்கள்லாம் தாடி வச்சுட்டாங்க, நம்ம தாடி வைக்குவான்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் இல்லை. அவங்கெல்லாம் பிற்காலத்தில் வந்தோம். நம்முடைய கலாச்சாரத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதற்காக வேண்டி நம்முடைய கலாச்சாரத்தை நாம் விடக்கூடாது. நம்முடைய மதுஹபை பொறுத்த வரைக்கும் இமாமுல்லா அல்லாம் அபு யூஸ் முகமதுலாம் என்ன சொல்கிறாங்கண்டா, இஹ்ராமுக்குன்னு ஒரு தொழுகை இருக்கிறது. தொழுது முடித்ததுக்கு பின்னாலே டக்குன்னு உடனே எந்திரிக்கிறதுக்கு முன்னாலேயே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியாக சொல்லிடணும். இவங்க வாகனத்தில் ஏறும்போதுன்னு இருக்காங்க. இதெல்லாம் நபி அவர்களோட பக்கத்தில் இருந்தவங்க ஆரம்பத்தில் தொழுது முடித்த உடனே சில சஹாபாக்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு காதில் வந்திருக்கும். சில சஹாபாக்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க, அவங்க எந்த இடத்துல கேட்டாங்களோ அந்த இடத்த தல்பியாவுடைய ஆரம்பம் நினச்சிருப்பாங்க. சில சஹாபாக்கள் ஒட்டகத்தில் ஏறும்போது தான் அவங்க பார்த்துருப்பாங்க, பெருங்கூட்டம் தானே, அதனால் அவங்களும் அவங்கவுங்க பார்த்து அந்த நேரத்தை வச்சு தல்பியா சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆக சரியான இது என்னன்னு சொன்னால், எஹராமுடைய ஆடை அணிந்து தொழுது முடித்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன உடனே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா சொல்வது வாஜிப். அதற்கு பின்னெல்லாம் போகும்போது வரும்போது மேலே ஏறும்போது கீழே இறங்கும்போது தல்பியா சொல்வதெல்லாம் முஸ்தஹப்புடைய விஷயமா இருக்கிறது. பாபு தயம்முனி ஃபில் உலூஇ வல் குஸ்லி, ஒலு செய்கிறதா இருந்தாலும் குளிக்கிறதா இருந்தாலும் வலது புறத்தை பயன்படுத்தணும். முதல்ல به قال حدثنا مسدد قال حدثنا اسماعيل قال حدثنا خالد عن حفصة بنت سيرين عن أم عطية قالت قال النبي صلى الله عليه وسلم لهن في غسل ابنته, நபியுடைய மகள் மௌத்தா போயிட்டாங்க, அவங்க குளிப்பாட்டும் போது சொன்னாங்களாம் மற்ற பெண்களுக்கு, இப்தன பிமயாமினிஹா வமவாலியில் உலு மின்ஹா, ஆரம்பம் செய்யுங்கள் ஜைனபுடைய மகளுடைய
வலது புறங்களை கொண்டு குளிப்பாட்டும் போது அடுத்து ஒழுவுடைய உறுப்புகளை முதல்ல கழுவிட்டு அப்புறம் மற்ற உறுப்புகளை கழுவுங்கண்டாங்க. حدثنا حفص بن عمر قال حدثنا شعبة قال أخبرني أشعث بن سليم قال سمعت أبي عن مسروق عن عائشة قالت كان النبي صلى الله عليه وسلم يعجبه التيمم في تنعله செருப்பு அணிவதிலே வதரஜுலிஹி முடி சீவுவதிலே வதுஹூரிஹி சுத்தம் செய்வதிலே ஃபீஷானி குல்லிஹி அனைத்து விஷயத்திலும் வலது பக்கம் தொடங்குவது, வலது புறத்தை ஆரம்பிப்பது நபிக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். எதுவாக எடுத்தால் வலது கை, வலது கால், தலையினுடைய வலது பக்கம், இப்படியாகத்தான். இது மையத்து சம்பந்தமாக குளிப்பாட்டும் போது உள்ள ஹதீஸ். குளிக்கிறது மௌத்தா போனவங்களுக்கு அவங்க மீது உண்டான கடமையெல்லாம் குலோசம் ஆயிடுச்சு எங்கக்கூடிய அந்த கட்டத்திலேயே நீங்கள் குளிப்பாட்டும் போது வலது பக்கத்தை முதல் அமைப்பாக கொண்டு செயல்படுங்கன்னு சொன்னால், ஹயாத்தாக இருக்கிறவங்க பில்லவுலா வலது புறத்தை கொண்டு தொடங்குவது ஏற்றமானதாக இருக்கிறது என்று இந்த ஹதீஸிலிருந்து தெரிகிறது. சுப்ஹான் அல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.